வணக்கம்ங்க. இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலை ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. மொத்தம் வந்து 3 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 ஏக்கரா தென்னந்தோப்புங்க. மரம் எல்லாமே நாட்டு மரம், நல்ல காப்பில் இருக்குதுங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 வயசு ஆச்சுங்க. எல்லாமே நாட்டு மரங்க. மண்ணும் பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஞ்சேரிமலையிலேருந்துங்க ஒரு 6.5 கிலோமீட்டர்லேயுமே, சூடூர்லேருந்து ஒரு 37 கிலோமீட்டர்லேயுமே, பல்லடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லேயுமே, பெதக்மடியிலேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்லேயுமே இந்த பூமி அமைச்சிருக்குதுங்க. நல்ல அருமையான செம்மண் பூமிங்க. செஞ்சேரிமலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க. தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்குங்க ஒரு 100 மீட்டருக்கு நீங்கள் உள்ளே வர்ற மாதிரி இருக்குங்க. தடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி அகலம் உள்ள கூட்டு தடங்க. மரமும் நாட்டு மரங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி போர்வெலுங்க. ஒரு 7.5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. மண் பாருங்கள் எப்படி இருக்குங்க, நல்லா செக்க செவையேன்னு இருக்குங்க. மரம் நாட்டு மரங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கூட்டு கிணறுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தனி சர்வீஸ் வந்துடுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸுமே ஒரு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸும் வந்துடுங்க. நல்லா அருமையான செம்மண் பூமிங்க. இந்த எம்டி லேண்டுமே இந்த மக்காச்சோளம் வருங்க. தடம் பார்த்தீங்கன்னா தோப்புக்கு போகிறதுக்கு உள்ளே அவங்களே போட்டு வச்சுக்கிறாங்க. கிழவோட்டு பங்கில் வந்து தென்னந்தோப்புமே, மேவோட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலமாக வச்சுக்கிறாங்க. சுற்றியுமே வந்து தென்னந்தோப்புக்கு ஏரியாங்க. செஞ்சேரிமலைக்கு ரொம்ப பக்கத்துலேயே ப்ராப்பர்ட்டி அமைச்சிருக்குதுங்க. சூலூர் வந்து வந்தீங்கன்னா கரெக்டாக 37 கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் ஆகிடலாங்க. குபேர மூலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்சீட் போட்ட மாதிரி அளவான வீடு ஒன்று இருக்குதுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்வெல் தண்ணி வந்து தொட்டியில் வந்து பாயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டி வச்சுக்கிறாங்க. உங்களுக்கு போர்வெல்லு, தொட்டி, சர்வீஸே 2 வந்துடுங்க. பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறை எப்படி அமைஞ்சிருக்குதுங்க. மண் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்கள் எந்த விவசாயம் பண்ணாலும் நல்லா விளையக்கூடிய மண்ணுங்குது. மேகோடு, வடகோடு, தெற்கோடு, கிழவர் எல்லா பக்கமே வந்து தினந்தோப்புங்க. இதை வந்து ரிங் தொட்டிங்க. வீட்டுக்கு வந்து பக்கத்துலேயே போட்டிருக்கிறாங்க. சூலூருக்கு பக்கத்தில் வந்து லேண்ட் வேணும் தொலைட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பூமி சூட்டபுள் ஆகுங்க. சூலூருக்கும் பல்லடத்துக்கு சென்ட்ரலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இதை தொட்டிங்க. போர் தண்ணி வந்து தொட்டியில் விழுந்துங்க. இதுலேருந்து வந்து தோப்புக்கும் விவசாயம் பண்ணுறதுக்கு பாஞ்சிட்ருக்குதுங்க. தொட்டியோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் முடிக்கும். இல்லை பெரிய தொட்டிங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறுங்க. அந்த கூட்டு கிணத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஹெச்பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க. அது தனியாக வந்துடுங்க. தண்ணி பாருங்க ஃபுல்லாக விழுந்துட்டு இருக்குதுங்க. போர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வேசைக்கும் வந்து இதே அளவுக்கு வந்து விழுந்துகிட்டே இருக்குங்க தண்ணிங்க. போருக்கு தனியாக சர்வீஸ் வந்துடுங்க. 7.5 ஹெச்பிங்க. மொத்தேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. இதில் வந்து 1.5 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. மீதி வந்து 1 ஏக்கரா 58 சென்ட் வந்து விவசாய நிலமாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலமும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இதான் வந்து கூட்டு கிணறுங்க. கிணறு பெருசாக யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இந்த சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு தனியாக வந்துருங்க. கூட்டு கிடையாதுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்பளத்து ஓடிட்டு இருக்குதுங்க. மொத்தம் வந்து 2 சர்வீஸ் வந்துருங்க. ஒன்று 7.5 ஹெச்பி, ஒன்று வந்து 5 ஹெச்பிங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுக்கு செஞ்சேரிமலை டு உடுமலைப்பேட்டை, அதாவது சூடூர்லேருந்து வந்து உடுமலைப்பேட்டை வர மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் வந்து பூமிக்கு வந்துடலாங்க. இதான் வந்து ஓட்டு வீடுங்க. அதாவது சிம்சீட் போட்ட வீடுங்க. 2 பெட்ரூமோடு வந்துடுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வீடு செலவுக்காக வெங்காயம் வச்சுக்கிறாங்க. இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஏக்கர் வந்துங்க 7 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. தென்னந்தோப்பும் வந்துடுங்க, விவசாய நிலமும் வந்துடுங்க. நீங்கள் மீதி வந்து வேணும்னா வந்து நீங்கள் தோப்பு பண்ணுற அப்படி தான் தாராளமாக பண்ணிக்கலாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவான ஒரு மாட்டு செட் இருக்குதுங்க. அது குடிச்சிட்டு தான் போட்டுருக்குறாங்க. வீடு வந்து சிம்சீட் போட்ட மாதிரி ரெட்டக்கோ போட்டுருக்குறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா உள்ள வரக்கான வழித்தடங்க. தடத்தோட அகலம் வந்து 20 அடி வருங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா 8 சென்ட்டுங்க. விலை வந்து 7 லட்ச ரூபா சொல்கிறாங்க.